ஜீன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹார்ட் ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த துணியினுடைய தன்மை வந்து ஒரு கனம் அதிகமாக இருக்கக்கூடியது, காட்டன் மாதிரி கிடையாது. ஸோ அது என்ன பண்ணுது, அதாவது உடம்போட ஹீட்டை வெளியே இழுத்து அதை வந்து என்வரான்மெண்ட்டில் கொடுக்கும். ஆனால் ஜீன்ஸ் வந்து அந்த வேலையை செய்யாது. இதை முக்கியமாக ஆண்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு வந்து விதை அதாவது ஆண் உறுப்பு வந்து உடம்புக்கு வெளியிலையும், பெண்ணுக்கு பெண் உறுப்பு உடம்புக்கு உள்ளேயும் இருக்கும். எதனால் அப்படின்னா, ஒரு கோழி வந்து முட்டை வச்சு அதை வந்து அடகாக்குது. எதுக்கு அடகாக்குது? அந்த உஷ்ணத்தினால தான் அந்த முட்டை வந்து குஞ்சு பறிக்குது. ஸோ அந்த உஷ்ணம் அப்படிங்கிறது எது கொடுக்குது? அந்த கோழி அது மேலே உட்காந்து கொடுக்குது. ஸோ அந்த ஒரு குஞ்சு பறிக்கிறதுக்கு, ஒரு கரு உற்பத்தி ஆகிறதுக்கு, ஒரு கரு தரிக்கிறதுக்கு உடலுடைய உஷ்ணம் தேவை. அதனால தான் பெண்ணுக்கு பெண் உறுப்பு உடம்புக்குள்ளே இருக்குது. ஆனால் ஆணுக்கு அவனுடைய ஆண் உறுப்பு ஏன் வெளியில் இருக்குன்னா, உடலினுடைய உஷ்ணத்தை கூட ஒரு விந்தணுவால் தாங்க முடியாது. அதாவது உடல் எவ்வளோ உஷ்ணமாக இருந்தாலும் ஆணினுடைய விதைப்பை தொட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பாடி டெம்பரேச்சரை விட கொஞ்சம் கம்மியாக சில்லுன்னு இருக்கும். அதனால தான் ஒரு விந்தணுவுக்கு உடலுடைய உஷ்ணத்தை கூட தாங்க முடியாது. அதுவே வந்து அந்த விந்தணுவோட உற்பத்தியை வந்து டிஸ்டர்ப் பண்ணும், ஒரு சின்ன தடங்கள் ஏற்படுத்தும், விந்தணு உற்பத்தியை தடை செய்யும். அப்படி இருக்கும் பொழுது அந்த உடம்போடைய உஷ்ணத்தை ஈஸியாக வெளியே தள்ளுறதுக்கூடிய ஆடைகளை தவிர்த்து இந்த ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து உபயோகித்தோமானால் உடம்புலேருந்து வெளியேறக்கூடிய உஷ்ணம், அதாவது ஸ்கின் மூலியமாக அந்த பாடி ஹீட் வெளியே வர வேண்டியது வெளியே போகாமல் திரும்பவும் அது உடம்புக்குள்ளேயே வரும். எஸ்பெஷலி நம்ம ஜீன் போடுறது முழுக்க பேண்ட்டு தான். ஸோ பேண்ட்டுன்னு போடும் பொழுது கை கால் கூட ஓகே, பட் அந்த ஜெனிட்டல்ஸ் கிட்ட வரும்பொழுது அது ஒரு ரொம்ப டைட்டாக இறுக்கமாக இருக்குது. அப்படிங்கும் பொழுது அதுவும் ஒரு மிக முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. எத்தனையோ பேஷண்ட்டுக்கு காட்டன் ட்ரெஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். காட்டன் அண்டர்வேர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், நைட்டில் தூங்கும் பொழுது அண்டர்வேர்ஸ் யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறத சொல்லியே பேஷண்ட் நிறைய பேர் சேஞ்சஸை ஃபீல் பண்ணி எங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்க.